மாணவ செல்வங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நாம இப்ப 10th மேக்ஸ்ல யூனிட் 1ல உறவுகளும் சார்புகளும் பாடத்துல பயிற்சி 1.1 7வது சம் பார்க்க போறோம். இது ஏற்கனவே அரசு பொதுத் தேர்வுல கேட்ட முக்கியமான 5 மார்க்குங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க. கொஸ்டின் என்ன? A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். அதாவது 8ஐ விட சின்னதா இருக்கணும். நேச்சுரல் நம்பரா இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது B என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். சரிங்களா? பிரைம் நம்பர். C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். அதாவது பிரைமா இருக்கணும். ஆனா அது ஈவன் நம்பரா இருக்கணும். சரிங்களா? இப்படி இருந்துச்சுன்னா ABC இப்படி இருந்துச்சுன்னா செகண்ட் கொஸ்டின் A கிராஸ் B மைனஸ் C இதை டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. A கிராஸ் B டிஃபரன்ஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B டிஃபரன்ஸ் A டிஃபரன்ஸ் C. சரிங்களா? நாங்கள் ப்ரூவ் பண்ணணும். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் A வந்து கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்னா A வந்து நம்ம பட்டியல் முறைக்கு மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு A என்ன கொடுத்துருக்காங்க? 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இயல் எண்கள்னா என்ன? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1ல் ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 6 7 8ஐ விட குறைவாக அப்படின்னு சொன்னனால நம்ம 7 வரைக்கும் போட்டால் போதுமானது. இதுதாங்க A. அடுத்தது B என்ன சொல்லியிருக்காங்க? 8ஐ விட குறைவான பகா எண்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பாருங்க, நான் 8ஐ விட குறைவான நம்பர் என்ன? 1 2 3 4 5 6 7 இது குறைவான எண்கள். சரிங்களா? நான் இப்போ இதில் பகா எண்கள்னா என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்க, 1ங்கிறது என்ன? பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அப்போ அது வேண்டாம். 2ங்கிறது பிரைம் நம்பர், 3ங்கிறது பிரைம் நம்பர், 4ங்கிறது பிரைம் நம்பர், 4ங்கிறது காம்போசிட் நம்பர், 5ங்கிறது பிரைம் நம்பர், 6ங்கிறது காம்போசிட் நம்பர், 7ங்கிறது பிரைம் நம்பர். அப்போ B என்ன? 2 3 5 7. அப்போ B கண்டுபிடிச்சாச்சு. C என்ன? C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். பாருங்க, பகா எண்களில் இரட்டைப்படை எண் அப்படின்னா வெறும் 2 மட்டும்தாங்க வரும். வேற எந்த நம்பரும் வராது. சரிங்களா? அப்போ A B C நம்ம வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரெண்டாவது கணக்கு A கிராஸ் B மைனஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B டிஃப்ரென்ஸ் A கிராஸ் C. இதை ப்ரூவ் பண்ணணுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்துக்கோமா? LHS ஈக்குவல் டு LHS A கிராஸ் B மைனஸ் C எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு B மைனஸ் C ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிப்போம். B மைனஸ் C. B என்ன? 2 3 5 7 மைனஸ் C என்ன? 2. இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. இந்த மைனஸ் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க நம்பரு இங்கே இருக்க நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா அதை அடிச்சிடலாம். மீதி இந்த மைனஸுக்கு முன்னாடி இருக்க நம்பரை எடுத்து எழுதணும். 3 5 7. இங்கே உள்ள நம்பர் இங்கே இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அது 3 5 7 தான். சரிங்களா? B மைனஸ் சிக்கு அடுத்தது ஏவோட அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? A கிராஸ் B மைனஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கொடுத்துருக்க ஏவை எடுத்து எழுதியாச்சு, கிராஸ் போட்டாச்சு, B மைனஸ் சி எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ கிராஸ் ப்ராடக்ட் நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். பாருங்கள், 1 3 1 5 1 7 கண்டுபிடிச்சிடலாமா? 1 3 1 5 1 7. சிமிலர்லி 2 3 2 5 2 7. இப்போ A கிராஸ் B மைனஸ் சி கண்டுபிடிச்சாச்சுங்க. சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச கிராஸ் ப்ராடக்டை யூஸ் பண்ணி நம்ம இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது தாங்க LHS. இதை 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது RHS என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம வலதுபுறம் எடுத்துக்கணும். வலதுபுறம் கண்டுபிடிக்க போகிறோம். வலதுபுறம் என்ன கொடுத்துருக்காங்க? A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. அதுக்கு முதல்ல A கிராஸ் B கண்டுபிடிக்கலாம். A கிராஸ் Bக்கு என்ன பண்ணுவோம்? முதல்ல ஏவை எடுத்து எழுதுவோமா? A கணக்கில் கொடுத்துருக்காது, கிராஸ் போட்டு B எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்? 1 2 1 3 1 5 1 7. இதே மாதிரி எல்லா நம்பரையும் இதோட சேர்த்து எழுதுவோம். பாருங்கள்,
1 2 1 3 1 5 1 7 இப்படியே எழுதுனோம்னா 7 7 வரைக்கும் நம்ம எழுதுவோம். சரிங்களா? ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி தாங்க ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சினா ஏவை எடுத்து எழுதியாச்சு, கிராஸ் சி போட்டாச்சு. சிக்கு பதிலாக 2ன்னு போட்டாச்சு. பாருங்கள் 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2ன்னு எழுதியாச்சு. பாருங்கள் ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஏ கிராஸ் பி டிஃப்ரென்ஸ் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாங்களா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ ஏ கிராஸ் பிக்கும் ஏ கிராஸ் சிக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். இது தாங்க ஏ கிராஸ் பி, இது ஏ கிராஸ் சி. சரிங்களா? இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுனா என்ன? இங்கே இருக்க நம்பரும் இங்கே இருக்க நம்பரும் காமனாக இருந்துச்சுன்னா அதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணிவிட்டு மைனஸ்க்கு முன்னாடி இருக்க நம்பரை எடுத்து எழுதுவோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் 1,2 இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் 1,2 இருக்குது. அடுத்தது இங்கே 2,2 இருக்குது. இங்கே 2,2 இருக்குது. 3,2 இருக்குது. 3,2 இருக்குது. 4,2 இருக்குது. 4,2 இருக்குது. 5 2 5 2 6 2 6 2 7 2 7 2. அப்போ இதுக்கு பாருங்கள் இது மைனஸ்னு வச்சுக்குவோம். ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. பாருங்கள் இந்த மைனஸுக்கு முன்னாடி இருக்குது என்ன நம்பர் இருக்குது? இப்போ டிஃப்ரென்ஸ் பார்த்ததுக்கப்புறம் மீதி இருக்க நம்பர்லாம் எடுத்து எழுதுனோம்னா 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 இப்படி நமக்கு கிடைக்குதுங்க. கிடைச்சிருக்கதை நம்ம ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்குவோம், அதாவது 2ன்னு வச்சுக்குவோம். 1 and 2லேருந்து பார்த்தோம்னா 2 சமமாக இருக்குங்க. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் சமமாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு நிறுவப்பட்டது.